அரி நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர். நாளென் செய்யும் வினைதானன் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத். பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஆகஸ்ட் 10 முதல் ஆகஸ்ட் 16 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் முழுவதும் தேய்பிறை நாட்களே. இதுவரையும் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். உங்களுடைய ஆதரவு தாங்க எங்களுக்கு மூச்சாக அமைகிறது. ஆதரவு அதாவது ஒரு திருப்தியை தரக்கூடிய ஒரு விஷயமே அதுதாங்க. வாங்க ராசிக்குள் செல்லலாம். மீன ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மீன ராசி காலபுருஷனுக்கு 12வது ராசி. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது குரு பகவான் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மாத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மிதுனத்தில் அமர்ந்திருக்கிறார். ராசியில் சனி பகவான் இருந்தாலும் வக்ரகதியில் இருக்கிறார். இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் அடங்கி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த மீனராசி. மீனராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா 7 செடி போயிட்டுருக்கு. ராசியில் சனி பகவான் இருக்கார் பாருங்க. அவர் வக்ரமாக இருக்கார். அப்போ 12ஆம் இடத்து பலனை செய்வார், செலவுகளை ஏற்படுத்துவார், அசுப செலவுகளை ஏற்படுத்துவார். 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார். செவ்வாய் சனி பார்வை இருக்குது பாருங்கள். சனி செவ்வாய் பார்வை இருக்குது. அப்போ இந்த மீன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஏதாவது ஃபிசிக்கலாக ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். ஒன்று ஏதாவது விபத்துக்கள் வர வாய்ப்புகள் இருக்குது. அல்லது விபத்துக்கள் அதில் ரத்தம் வெளியில் வரும் இல்லையா, கொஞ்சம் எங்கேயாவது இடிச்சுக்கிட்டாலும் ரத்தம் வரும் இல்லையா. அப்படி இல்லைன்னாக்கா ஏதாவது ஒரு அறுவை சிகிச்சை கூட செய்து கொள்ளக்கூடிய நிலை ஏற்படும் ஒரு சில மீனராசி அன்பர்களுக்கு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா 7 சனி நடக்குது. ஆனால் சனி வக்ரமாக இருக்கார் பாருங்கள். இந்த வக்ரமாக இருக்கிற காலத்தில் நிறைய பிரச்சனைகளை அள்ளி கொடுப்பார், கெடுபலனை கொடுப்பார். இது தாங்க. ஆனால் இந்த ராசி அன்பர்களுக்கு மற்ற கிரகங்கள் குரு பாருங்கள் சாதகமாக 4 சுகஸ்தானத்தில் தான் இருக்கார். 8ஆம் இடம் 10ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அதாங்க பெரிய விஷயம். 10ஆம் வீட்டு அதிபதி 10ஆம் வீட்டை பார்க்குறார். அப்போ எது எப்படி இருந்தாலும் தொழில் சிறப்பாக செல்லும். தொழில் நல்லா கொடி கட்டி பறந்ததுல அப்புறம் என்னங்க கவலை, காசு பணம் வரப்போகுது. இல்லை உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு எந்த ஒரு பின் பாயிண்ட் பிரச்சனை இருக்காது. சந்தோஷமாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்க போது. அதுலேயும் இப்போ நல்ல சந்தோஷம் சொன்னால் எப்படி, உங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, ட்ரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன் இதெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு நடக்க போகுது. அப்படி 10ஆம் இடம் சிறந்த வலுத்து இருப்பதால் இந்த மீன ராசியில் பிறந்த இளைஞர்கள் ஒரு சிலர் வேலை வெட்டிக்கே போகல, உத்தியோகம் பண்ணலாமா தொழில் பண்ணலாமா அப்படின்னு ஒரு இந்த 7 சனியில் ஒரு தயக்கத்தோட ஒரு வீட்டில் இருப்பீங்க. ஒரு ஜோசியரை அணுகி நீங்கள் கடகண்ணி ஆரம்பிக்கலாமா, தொழில் பண்ணலாமா, அல்லது உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணலாமா, படிப்புக்கு உண்டான உத்தியோகம் அவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி நீங்கள் எடுத்து செய்யலாம்.
தொழில் பண்ணால் கூட 10ஆம் இடத்தை குரு பார்க்குறதால தொழில் எடுத்த உடனே எந்த தொழிலும் ஓடாதுங்க, ஸ்பீடாக போகாது. ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து நல்லா சிறப்பாக சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலை. ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை. தொழிலில் அபரீதமான ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம், நல்ல வருமானத்தை பார்க்கலாம். உத்தியோகத்தில் நான் ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கிறேங்க, அரசு உத்தியோகம், தனியார் துறையில் இருக்கேன். நல்ல அற்புதமான நிலை. பதவி உயர்வு உங்களுக்கு வரணுமா? கண்டிப்பாக அதுக்கு உங்களுக்கு இப்போ இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக அந்த பட்டியலில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்துடும் உங்களுக்கு அந்த ரேங்க்குன்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ பதவி உயர்வுக்கான ஒரு அமைப்பு உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய தருணம். ட்ரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் அந்த ட்ரான்ஸ்ஃபர் விஷயங்கள் கூட உங்களுக்கு சாதகமாக அமையும். எந்த இடத்துல கேட்குறீங்களோ அந்த இடத்துக்கு போய் கிடைக்கும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு மட்டும் இல்லைங்க, டபுள் ப்ரமோஷன் கிடைக்கும். அதுதான் அங்கே பெரிய விஷயம். திறமையை பாராட்டி நிர்வாகம் உங்களை சீராட்டும் அப்படின்னு சொல்லலாம். அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் 2ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் 2ஆம் வீட்டை பார்க்கிறார். என்னதான் யாழ்லட்சுமி நடந்தாலும் 2 குடையவன் 2 பார்க்குறார். 2க்கும் 9க்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் 2 பார்க்குறாருன்னா அப்போ குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. 8ஆம் பார்வையாக பார்க்குறாரு. குடும்பம் ஓரளவுக்கு நிம்மதியாக சந்தோஷமாக தான் போகும். 3ஆம் இடமும் இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். எடுக்கிற விஷயங்கள் கொஞ்சம் காலதாமதம். எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் என்னங்க ஜவ்வு மாதிரி இருக்குதுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். எடுத்தமா வேலையை முடிச்சோமான்னெல்லாம் பண்ண முடியாது. இந்த ஏழரை இருந்துச்சுன்னு சொன்னாலே உங்களுக்கே ஒரு சோம்பேறித்தனம் வரும், செய்ய மாட்டீங்க. அப்படி செஞ்சாலும் அந்த வேலை ஃபினிஷ் ஆகாது, முடிவுக்கு வராது. தடை தாமதங்கள் ஏற்பட்டு நீடிக்கும். 4இல் சுக்கிரனும் இருக்கிறார், குருவும் இருக்கிறார். அப்போ வந்து வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும். வண்டி வாகனங்கள் அப்படின்னா உங்களுக்கு ஆதாயத்தை தான், லாபத்தை கொடுக்க போகுது. இல்லை ஒரு சிலர் பழைய வண்டி எடுத்துகிட்டு புது வண்டி வாங்க போகிறேன், இல்லை 4 வீலர் வாங்க போகிறேன் அப்படின்னா தாராளமாக வாங்கலாம். கார் வாங்கிறதுக்கான ஒரு அமைப்பு. மற்றபடி பாருங்கள், 6இல் கேது இருக்கிறது ரொம்ப சூப்பருங்க. 6ஆம் இடத்துல கேது இருந்ததுன்னு சொன்னால் கேது பகவான் உங்களுக்கு நல்லது செய்ய போகிறார். தொழில் ரீதியாக வெற்றி ஸ்தானத்தில் கேது உட்காந்துருக்காருங்க. எதை தொட்டாலும் வெற்றி கிடைக்கும். யாராச்சும் ஒரு பக்கம் செக்கு வச்சாலும் கேது வந்து உங்களுக்கு நல்லது செய்வார். குரு பகவான் நல்லது செய்ய போகிறார். 7இல் செவ்வாய் இருக்குது. 7 கூடிய புதன் 5ஆம் இடத்தில் இருக்கார். உங்களை பொறுத்தவரையிலையும் கணவன் மனைவி இடையே கொஞ்சம் கருத்து வேறுபாடு வந்து வரும். எச்சரிக்கையாக கொஞ்சம் ஸ்பீடாக பேசுவீங்க, ஹார்ஷாக பேசுவீங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. மற்றபடி தொலைந்து போன பொருட்கள் உங்களுக்கு கிடைக்கும். எப்போது தொலைஞ்சு போயிருக்கும், அது கிடைக்கும். வீடு தேடி வரும் சில விஷயங்கள். இப்போ தொலைஞ்சு போன விஷயங்கள் வீடு தேடி வரும். ஒரு நகை நட்டாக இருக்கலாம், ஒரு கேஷாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதோ ஒன்று, ஒரு பொருள் வண்டி காணாமல் போச்சு, இப்போ தேடிட்டு உங்களை கொண்டாந்து கையில் கொடுப்பாங்க. அப்படி ஒரு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம். வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்தோ நகை நட்டோ லிக்விட் கேஷோ ஏதோ ஒன்று உங்களுக்கு இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு மனப்பூர்வமாக கொடுப்பாங்க. சந்தோஷமாக நீங்களும் வாங்கிப்பீங்க. அது எல்லாருக்கும் அந்த கொடுப்பனம் கிடைக்காது. 8ஆம் வீட்டு அதிபதி நல்ல நிலையில் இருக்கணும். 8ஆம் வீட்டை குரு பார்க்கணும். பிறப்பு ஜாதகத்திலே அப்படி இருக்கணும். இருந்ததுன்னு சொன்னால் அடுத்தவன் சொத்து பத்து, அடுத்தவன் நகை நட்டு இவனுக்கு வந்து சேருங்க. எதிராளியுடைய விஷயம் எதிராளிக்கு நஷ்டமாகவும் உங்கள் எதிராளியுடைய பணம் உங்கள் கைக்கு வரும். அதுதான் விஷயம். மற்றபடி தொழில் வளர்ச்சி, உத்தியோக மேன்மை,
கண்டிப்பாக உண்டு. 12ஆம் இடத்தில் ராகு, இதை பற்றி ரொம்ப சொல்லி ஆகணுங்க. ராகு பகவான் 12ல் இருக்கிறார் அப்படின்னா வெளிநாடு போக விரும்பும் இந்த மீனராசி அன்பர்கள் தாராளமாக போகலாம். அப்போ 7 சனி உங்களை ஒன்றும் பண்ணாது. வெளிநாடு போயிட்டீங்கன்னா எஸ்கேப். எப்போவுமே அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி, 7 சனி நடக்கும்போது பிறந்த இடத்துலையோ பிறந்த ஊர்லேயோ அருகாமையிலோ இருந்தால் தான் பிரச்சனை. இதை விட்டு வெளியில் போயிட்டீங்க, தூரமாக போயிட்டீங்க, வெளிநாடு போயிட்டீங்க, இல்லை வெளி மாநிலம் போயிட்டீங்க, எஸ்கேப் ஆன மாதிரி தான். அது குறிப்பாக வெளிநாடு 12ங்கிறது வெளிநாடு. அப்போ அயல் தேசம் போயிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல வருமானம், சந்தோஷம், செலவு இருக்காது உங்களுக்கு. அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து நெகட்டிவாக வந்து வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தரும். அப்போ தாராளமாக போகலாம். மொத்தத்தில் தொழிலில் வளர்ச்சி, உத்தியோக மேன்மை, அது ரெண்டும் இருந்தால் பணம் வரப்போகுது. பணம் வந்தால் குடும்பத்தில் நிம்மதி இருக்க போகுது. மற்றபடி இந்த வாரம் 7 சனி நடந்தாலும் டென்ஷன் ஏற்பட்டாலும் இறுதியில் சந்தோஷமே வெல்லும் அப்படின்ற மாதிரி சந்தோஷமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது. பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றுங்கள், ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்கள், சக்கரத்தாழ்வாரை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.